friends, welcome back to our channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேரட் அல்வா ரொம்ப ஈஸியா குக்கர்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்க. 1/2 கிலோ கேரட்டை நான் நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரியலுக்கு எப்படி நம்ம துருவோமோ அதே மாதிரியே நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடணுங்க. மீடியமாக ஃப்ளேமை வச்சுக்கோங்க. கைவிடாமல் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கேரட் சுருண்டு வருது. அந்த நெய்லே நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்லா கமகமன்னு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். நல்லா கேரட் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இதோட காய்ச்சின பால் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ கேரட்டு, அதுக்கு 1 கப் அளவு காய்ச்சின பால். தண்ணியே எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால்லே நம்ம வேக வைக்கணும் இந்த கேரட்டை. இப்போ மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வதக்குனதுலேயும் நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இந்த 2 விசில் விட்டு எடுக்கும்போது நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். 2 விசில் வந்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ எடுத்துக்கோங்க. நம்ம தேவையான முந்திரி, பாதாம் இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இதையும் வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம பாலில் இந்த கேரட்டை வேக வைக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் சுகர் நம்ம அதிகமாக ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் கண்டென்ஸ் மில்க் 1/4 கப் ஆட் பண்ணுறேங்க. இதிலே ஸ்வீட்னஸ் இருக்கும். பார்த்துட்டு நம்ம சுகர் எவ்வளோ வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு அதையும் சேர்த்து கண்டென்ஸ் மில்க்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நீங்கள் ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக தேவைன்னா இன்னும் 2 டீஸ்பூன் அளவு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சுகரு. நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் இலகி கொடுக்கும். கொஞ்சமாக ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். சுகர் ஆட் பண்ணதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க நமக்கு நல்லா சுருண்டு வர்றதுக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போவே நல்லா சுருண்டு வந்திருக்கு ஓரளவு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாலில் வேக வைக்கிறதுனால, குக்கரில் வைக்கிறோங்கிறதுனால நல்லா ஈஸியாக கேரட் மசிஞ்சு நல்லா குழஞ்சி வந்துடும். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க கேரட் அல்வா. இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய இந்த கேரட் அல்வாவை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.